அல்லேலூயா 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 ஆண்டவரே பேசும் அடியவன் நான் கேட்கின்றேன், அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அவர்கள் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடும் தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். உடனே இயேசு தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஆசிரமம், அதிலே ஏறக்குறைய 50 துறவிகள் இருந்தார்கள். குருவும் அங்கு இருந்தார். ஒரு நாள் அந்த பகுதியிலே ஒரு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அருகில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் அதிர்ந்தன. ஒவ்வொன்றாக நொறுங்கி கொண்டு கீழே விழுந்து கொண்டிருந்தது. இந்த ஆசிரமத்திலே உள்ள எல்லோருக்கும் அச்சம், நடுக்கம். குரு, நான் பயப்படலை, நான் தைரியமாக இருக்கிறேன், நான் அஞ்சவில்லை. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறைக்கு போய் ஒரு குவளை நிறைய தண்ணீர் எடுத்து முழுவதுமாக நான் குடித்து விட்டேன், நான் பயப்படலை அப்படின்னு குரு சீடர்களிடம் சொன்னார். உடனே சீடர்கள், ஐயா, நீர் கையிலே வைத்திருப்பது தண்ணீர் குவளை அல்ல, சாம்பார் சட்டி. நீர் குடித்தது தண்ணீர் அல்ல, சாம்பாரை குடித்து விட்டீர். அப்போ பதட்டத்தில் குருவுக்கே தெரியாமல் போயிடுச்சு எது தண்ணீர் எது சாம்பார் சட்டி என்று. இப்போ பயம் என்பது எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான், இயல்புதான். எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சில நேரத்தில் பயம் வருகிறது. அச்சம், நிலநடுக்கம். அண்மையிலே நாம் கேள்விப்பட்டோம், வெனிசுலா நாட்டிலே நிலநடுக்கத்திற்கு ஏறக்குறை 25,000 பேர் உயிரிழந்தார்கள். ஜப்பானிலே நிலநடுக்கம் 1000 பேர் உயிரிழந்தார்கள். இப்படி நிலநடுக்கம், கடல் சீற்றம், சுனாமி, கொரோனா
இப்படியெல்லாம் வரும்பொழுது நமக்கு ஒரு பயம் நடுக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிலே நமக்கு தருகின்ற செய்தி, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வாருங்கள். 1 அரசர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9 மற்றும் 11 13 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, எலியா உயிருக்கு பயந்து ஓடி போய் ஓரேபு மலையிலே உள்ள ஒரு குகையிலே ஒளிந்து கொள்கிறார். ஆண்டவர் இயேசு, நீ ஏன் இப்படி ஒளிந்து கொண்டிருக்கிற, ஏன் இப்படி பயப்படுற, வெளியே வா, பயப்படாத, நான் உனக்கு காட்சி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இதற்கு பின்புலம் என்ன? ஏன் எலியா ஒளிந்து கொள்கிறார்? 1 அரசர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1 3 வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்து பார்த்தால், அங்கு ஓரேபு மலையிலே யாவே இறைவன், பாகால் தெய்வம், யார் உண்மையான தெய்வம் என்ற போட்டி ஏற்படுகிறது. அதிலே அந்த நெருப்பானது எரித்து யாவே இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று எலியா நிலைநாட்டுகிறார். உண்மை கடவுளை அங்கு சாட்சியப்படுத்துகிறார். எனவே போலி இறைவாக்கினர்கள் அவர்கள் எல்லோரையும் அழித்து ஒழுக்கிறார், வாளுக்கு இரையாக்குகிறார். ஏறக்குறைய 450 போலி இறைவாக்கினர்களை இறைவாக்கினர் எலியா கொன்றழித்தார். இதை கேள்விப்பட்டவுடனே அரசன் ஆகாபு அவருடைய மனைவி ஈசபேலுக்கு தெரியப்படுத்துகிறான். ஈசபேலுக்கு மிகவும் கோபம் வருகிறது. நம்மை சார்ந்த ஆட்கள் இவ்வளோ பேரை கொலை செய்து விட்டாரே அந்த இறைவாக்கினர், எனவே அவரை பழி தீர்க்க வேண்டும் என்று ஆட்களை அனுப்பி எலியாவை கொலை செய்வதற்காக ஆள் அனுப்புகிறார். இறைவாக்கினர் எலியாவுக்கு இந்த செய்தி கேட்கிறது. அவருக்கு கொலை நடுங்குகிறது, மரண பயம். எல்லாருக்கும் அப்படி தானே, யாராவது நம்மளை கொல்ல வந்தாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா? பயம், பயந்து ஒளிந்து ஓரேபு மலை கீழே உள்ள குகையிலே சென்று அவர் ஒளிவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீ வெளியே வா, பயப்படாத, யார் வர்றான்னு நான் பார்க்குறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் கடந்து வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிலநடுக்கம் வந்தது, பெரிய காற்று வந்தது, அதில் ஆண்டவர் வரவில்லை, மாறாக மெல்லிய தென்றல் ஓசை, அதிலே ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் தோன்றுகிறார். அவரை பார்க்க முடியாமல் எலியா முகத்தை மூடிக்கொள்கிறார். இந்த நற்செய்திக்கு வாருங்கள். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26 27 வாசியுங்கள். இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அதை கண்ட சீடர்கள் ஐயோ பேய் என்று அவர்கள் அலறுகிறார்கள். உடனே இயேசு அவர்களிடம் என்ன சொல்லுகிறார்? துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். மத்தேயு 14:27. நாம் எந்த நேரத்திலும், எந்த கஷ்டத்திலும், எந்த பயத்திலும் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை நமக்கு மனதிற்கு வர வேண்டும். மத்தேயு 14:27, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள், பயப்படாத என்ற ஒரு வார்த்தை நமக்கு எப்பொழுதும் வர வேண்டும். எனவே ஆண்டவர் நமக்கு துணிவுடுத்துகிறார், நான் தான் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசியுங்கள். மோசே இறைவன் அழைக்கும் பொழுது பார்வோன் மன்னனிடம் சென்று, எகிப்திலே மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள், நீ அவர்களை அழைத்து கொண்டு வா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எப்படி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு திக்குவாய், நான் போய் அந்த அரசர்கிட்ட பேசி எப்படி இந்த மக்களை மீட்டு கொண்டு வருவேன்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வாசியுங்கள். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. அந்த பார்வோன் என்ன சொல்லு, இருக்கின்றவராக நானே, அந்த இறைவன் தான் உன்ட்டு அனுப்பினார், நீ சொல்லு, பயப்படாம போ, துணிவோடு இரு என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். எசாயா 41ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
வாசிங்க. தொடக்கத்திலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் காப்பாற்றினேன், அந்த அரசரிடந்து உன்னை விடுவித்தேன், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, அது நான் தான், நீ கவலைப்படாத என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். எசாயா 43:10, எசாயா 52:6. நானே உன் ஆண்டவர், நீ துணிவோடு இரு, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நான் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். எசாயா புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1 - 3 வரை உள்ள பகுதியை வாசியுங்கள். உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் நானே, அஞ்சாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன். அப்போ உன்னை அழைத்தவன் நானே, நீ எனக்குரியவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ தீயில நடந்தாலும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், கடல்ல நடந்து மூழ்கடிக்க நேர்ந்தாலும், எவ்வளவு பெரிய அச்சத்தில் கடல் கடந்து சென்றாலும் கவலைப்படாத, நான் உன்னோடு இருப்பேன், அஞ்சாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைய திருப்பாடலில் நாம் அருமையாக நமது பாடகர் குழுவினர் பாடினார்கள். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திடனே, உன்னோடு நான் இருப்பே, அஞ்சாதே கலங்காதே. பார்த்தீங்களா, அருமையான பாடல். அப்படி எந்த புயல் காற்று, எந்த மழை வெள்ளம் பெருவெள்ளம் தீ நடுவே நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், நீ அஞ்சாத கலங்காத என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கின்றோம். திருப்பாடல் 27:1. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவர் தான் என் உயிரை பாதுகாக்கிறார், அவர் தான் என் உயிரை கொடுத்தார், வேற நான் ஏன் உயிருக்கு பயப்பட்டு நடங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். இங்கிலாந்து நாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் 2 இனக்குழுக்களுக்கு இடையே பயங்கரமான மோதல், சண்டை, கலவரம், நமது வட மாநிலத்திலே மணிப்பூர் அந்த பகுதியிலே நடப்பது போல. அப்போ யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை, அந்த மக்களை அமைதிப்படுத்த முடியவில்லை. அப்போ ஒரு அருள் பணியாளர், சேசு சபையை சார்ந்த அருள் பணியாளர் அவர்களை ஒன்றுபடுத்துவதற்கு, கலகத்தை போக்குவதற்கு அங்கே அனுப்பி வைக்கப்படுகிறார். அவருக்கு பயம், நடுங்கிறார். அவருக்கு அந்த இடத்துக்கு போனதில்லை, அந்த இனக்குழுக்களை பற்றி அவருக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனால் போனார், அவர்களோடு வாழ்ந்தார். கடைசியில் 2 குழுக்களும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. ஐயா, நான் ஒரு பயந்தாங்குழி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார், அஞ்சாதே துணிவோடு இரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை நம்பி போனேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5-6. வாசிங்க. மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற இந்த உறுதிப்பாட்டோடு அந்த குருவானவர் செல்கிறார் அந்த மக்கள் மத்தியில். ஏன்னா இவர் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 2 சைடும் அடித்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, கலவரம். அப்போ அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்பி அவர் செல்கிறார். எபிரேயர் 13:5-6 அருமையான ஒரு வசனம். ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? எனவே குடும்பத்திலே பிரச்சனைகள், பாரங்கள்,
புயல் போல வெள்ளம் போல எழுந்தாலும் நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு கொஞ்சம், எனினும் துணிவோடு இருங்கள், உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். உலகில் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் துணிவோடு இருங்க. புயல் வெள்ளம் பெருமழை போல் நமது குடும்பத்தில் வரலாம். நோய் நொடிகள் பிணிகளால் நிறைய நோய்கள், சொல்ல முடியாத வியாதிகளை சுமந்து கொண்டு நீ செல்லலாம். குணப்படுத்த முடியாமல் வியாதிகள் இருக்கலாம், உடம்பு ஃபுல்லாக வலியாக இருக்கலாம். இன்னும் குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கிடையே பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதி இல்லை, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப மிகவும் கடன் தொல்லையால் நீ கஷ்டப்பட்டு நடுங்கலாம். கவலைப்படாத, அஞ்சாத, என நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன். இந்த துன்பம் கொஞ்ச காலம்தான் உண்டு, நான் வெற்றி கொண்டு விட்டேன், நீ தைரியமாக இரு என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். ஒரு முறை முல்லா யார் தெரியுமா? முல்லா கதை படிச்சிருப்பீங்கள்ல சின்ன பிள்ளைகள். முல்லா நசுருதீன் குல்லா வச்சிருப்பார். குல்லா வச்சிருக்கிறவர் தான் முல்லா. என்ன சார்? அப்போது அவரும் அவருடைய மனைவியும் ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாங்க தண்ணியில். அப்போ திடீரென்று கடல் சீற்றம், கொந்தளிப்பு. அப்போது அவருடைய மனைவி பயந்து நடுங்கிற, ஐயோ பயமாக இருக்குது, மூழ்கி விட போகிறோமோ, சாக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனைவி இவரை பார்க்குறா, முல்லா பார்க்குறா. முல்லா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். அவர் பயப்படவே இல்லை. என்னங்க இது, இப்படி மூழ்க போகிறோம், நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கிறீங்களே. உடனே முல்லா பையிலேருந்து கத்தி எடுத்தார். கத்தி எடுத்து பொண்டாட்டி கழுத்தில் வச்சு பார்க்குறார். மனைவி ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யலை, பயப்படவே இல்லை. முல்லா கேட்குறாரு, என்ன உனக்கு பயமே இல்லையா? நான் கத்தி வச்சு உன்னை கொல்ல போகிறேன், நான் ஏன் பயப்பட வேண்டும்? கத்தியை பிடித்திருப்பது என் அன்பு கணவர் அல்லவா, என்னை நேசிக்கின்ற கணவர் அல்லவா என்று அது மனைவி சொன்னார். அதே போல தான் என் கூட பயணிப்பது என் அன்பு மனைவி அல்லவா, எனவே நான் பயப்பட மாட்டேன். பாருங்க, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய புயல் கொந்தளிப்பு வந்தாலும் இந்த கணவன் மனைவி, அதுதான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று ஒரு துணையை படைத்தார். எதுக்காக? பார்ட்னர், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்கணும் கஷ்டத்தில். அதுதான் இந்த குடும்பம் என்கின்ற ஒரு அருமையான அமைப்பு. அப்போ எவ்வளோ ஒரு அம்சம். ஒருத்தர் சாயும் பொழுது ஒருத்தர் தாங்கி கொள்ள வேண்டும். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அதுக்கு துணிச்சலோடு இருக்க வேண்டும். ஒருத்தர் கோவப்படும் பொழுது, சண்டை போடும் பொழுது இன்னொருத்தரும் பதில் கோவப்படக்கூடாது, இன்னொருத்தர் அமைதிப்படுத்தணும். அதுதான் துணை, அதுதான் குடும்பம், அதுதான் கணவன் மனைவிக்கு உள்ள அருமையானது. ஒருவருக்கு துணை, அதுதான் முக்கியமான ஒன்று அன்பு. அப்படி இருக்கும் பொழுது எந்த கஷ்டத்தையும், குடும்பத்திலே எந்த பிளவுகளையும் நாம் தாண்டி செல்லலாம். பாருங்கள், எனவே ஒவ்வொரு மனைவியும் கணவனும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவள் எனக்கு துணை. ரெண்டு பேரும் இணைந்து குடும்பம் என்கின்ற அருமையான படகை ஓட்டி செல்லும் பொழுது நாம் எந்த கடல் கொந்தளிப்பு வந்தாலும் நல்ல முறையிலே நாம் மீட்டு கொண்டு வெற்றி கொண்டு நாம் கரை சேரலாம். எனவே ஆண்டவரும் நமது வாழ்க்கை படகிலே நம்மோடு இருக்கிறார், அவர் துணையாக இருக்கிறார். எந்த விதமான பயமும் கலப்பக்கமும் தேவையில்லை என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒருத்தர் ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாரு, தண்டு வலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இடையில சீற்றம் வந்தது, கடல் சீற்றம் வந்தது. அப்போ ரொம்ப கடல் கொந்தளிப்பு. பாபா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டார், பயங்கரமாக நடுங்கிட்டார். பக்கத்தில் ஒரு போட்டு வருது, அவன் ஃப்ரீயாக, அதே கடல் கொந்தளிப்பு தான், அவன் ஈஸியாக ஜாலியாக துடு பொழிச்சு போயிட்டே இருக்கிறான். அப்போ அவன் பார்த்து சொல்கிறான், டேய் ஏண்டா இப்படி பயப்படுற, கடல் கொந்தளிப்பு, உன் கையில் கடவுள் என்ன கொடுத்துருக்கிற, துடுப்பை கொடுத்துருக்காராடா. ஏன்னா இவன் பயத்தில் துடுப்பை விட்டுட்டான். அது எதுக்கு, அதை வழிடா, தைரியமாக போ, கரை சேர்ந்துருவ அப்படின்னு சொன்ன பிறகு அவன் துடுப்பை பயன்படுத்த ஆரம்பித்தான், கரை போய் சேர்ந்தான். அப்போ அந்த துடுப்பு என்கின்ற ஒரு ஆயுதத்தை, துணையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அது யாராகவும் இருக்கலாம், எவர் மூலமாகவும் அந்த துணை வந்து சேரலாம். நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக யார் மூலமாவது ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார்.
நைட்டில் 12 மணிக்கு பஸ் இல்லாமல் தனியாக நின்றுட்டு இருக்கிறீங்க. திடீர்னு அந்த நேரத்தில் ஒருத்தர் வருவார். குடும்பமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க, காரில் தனியாக போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு கார் இடையில பஞ்சர் ஆயிட்டு, பிரேக் டவுன், வண்டி ரிப்பேர் ஆகி நிற்குது. திடீர்னு யாராவது அந்த நேரத்தில் ஒருத்தரை பார்த்து கடவுள் அனுப்புவார் பாருங்க. யாருமே இல்லாத ஒரு காட்டு பகுதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார். அது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆளே இல்லாத பகுதியிலே, காட்டு பகுதியிலே நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் உங்களுக்கு துணையாக ஒருவர் உண்டு, அதுதான் இறைவன். எனவே நம்பிக்கையோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களை கைதூக்கி மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நற்செய்தியில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர்தான் அப்படின்னா, நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு விடை தாரும். சரி வா அப்படிங்கிறாரு. இவரு நடந்து போறார். ஒரு பாதி தொலைல அப்படி, ஐயோ மூழ்க போறேன், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி, அது பிறகு ஆண்டவர் கை தூக்கி மீட்டு எடுக்கிறார். ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் நம்மை அருகிலே இருக்கிறது. நாம் ஆபத்திலே மூழ்க போகும் பொழுது அவர் உன்னை தூக்கி மேலே இழுத்து விடுவார் என்ற நம்பிக்கை வேண்டும். ரோமையிலே வத்திக்கான் சதுக்கத்திலே சிஸ்டைன் ஆலயம் இருக்கிறது. அதிலே மேலே அருமையான ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தது. மைக்கேல் ஆஞ்சலா, புகழ்பெற்ற ஓவியர், அவருடைய ஓவியம். என்ன ஓவியம்? படைப்பு, மனித படைப்பு. அதிலே நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க, 2 கை இருக்கும். ஒன்று மனிதனின் கை, இன்னொன்று கடவுளின் கை. ரெண்டும் இணைவது போல, ஒட்டி இருப்பது போல இருக்கும். அப்போ இந்த உலகம் முழுவதுமே கடவுளுடைய கை நம்மோடு இணைந்திருக்கிறது. அவர் எப்பொழுது நம்ம கூட இருக்கிறார். அவர் படைப்பு முதல் கடைசி வரை அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. திருப்பாடல் 23:4, சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். திருப்பாடல் 118:6, ஆண்டவர் என்னோடு இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அருமையானது பாருங்க. மனுஷர் நம்மளை என்ன செய்ய முடியும்? நாம் ஏன் பயப்படணும்? பிரச்சனைகள் வரும் பொழுது மிகவும் நாம் அஞ்சு நடுங்குகிறோம், ஐயோ பதட்டம் அடைந்துறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? மனிதரிடம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். விடுதலை பயணம் 14:14, ஆண்டவர் தாமே உனக்காக போரிடுவார், நீ அமைதியாக இரு. குடும்பத்தில் பெரிய போராட்டம், பெரிய குழப்பம், கவலைப்படாத, அவர் போராடுவார். எதிரிகள், தீய சக்திகள், தடைகள், தீய அழகினுடைய சோதனைகள் உன்னை போர் தொடுத்து உன்னை நெருக்கி கொள்ளலாம். வேலையில்லா திண்டாட்டம், கடன் தொல்லைகள், குழந்தை இல்லாமை, திருமண வரன் இல்லாமை, எந்த பாரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னோடு அவர் இருப்பார். மனுஷரிடம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகு, அவர் உன்னை பார்த்து கொள்வார். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலே நாம் எவ்வளவுதான் ஆபத்துகள், துன்பங்கள், கடல், புயல், வெள்ளம் நமது வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். எபிரேயர் 13:6, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன் என்பதை நாம் அந்த சூழல்களிலே நாம் நினைத்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு கரம் நம்மை இன்றும் என்றும் வழி நடத்தும் என்பதை நினைவில் கொண்டு, மத்தேயு நற்செய்தி 14:27, நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடுருங்கள் என்ற வார்த்தை கொண்டு அச்சம் வரக்கூடிய சூழல்களிலே அந்த ஆண்டவரையே துணையாக இருப்போம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.